ஹாய் மகளே! என் பொண்ணு எப்பா கடற்கரை கூட்டு போன்னு சொன்னா, அதான் இன்னைக்கு நான் அவள கடற்கரை கூட்டு போறேன். இன்னைக்கு ஸ்விம்மிங் கிளாஸ்ல எங்கேயுமே போகலங்க. அதான் எங்க ஏரியா கோயில் எல்லாத்தையும் தாண்டி போறோம். கடற்கரை போனா தண்ணி தாகம் கண்டிப்பா எடுக்கும். அதனால கடையில போய் 2 தண்ணி பாட்டில் வாங்கி கடற்கரைக்குள்ள போயாச்சுங்க. எங்க ஏரியா செம்ம டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஆனா எங்கள தான் எங்க போய் மீன் பிடிக்க விட போறாங்களோ அப்படின்னு தெரியல. கடற்கரைல பார்த்தீங்கன்னா, எங்க ஏரியா பீச்ல வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் சூப்பராவே வந்துட்டு இருக்குங்க. ரொம்ப பேர் எங்கள்ட்ட வந்து கருவாடு கேட்டுட்டு இருக்கீங்க. என்ன கருவாட காணோம், கருவாட காணோம்னு கொஞ்ச நாள் மட்டும் எங்களுக்காக பொறுத்திருங்க. என்ட்ட மீனோட விலைகளும் அதிகமாயிட்டு கருவாடும் காயப்போட முடியல. ஊறுகாய் எதுவுமே ரெடி பண்ண முடியலங்க. இவளுக்கு கடற்கரைக்கு வந்தா மண்ட விளையாடணுங்க. நானும் அவளும் நல்லா ஓடி பிடிச்சு விளையாண்டுட்டு அவள வந்து கோயில் கட்ட இந்த கோயில் சூப்பரா கட்டிட்டு இருந்தா. ஆனா இருக்கிற அலை விடுமா, அலை வந்து அப்படியே அடிச்சுட்டு போயிட்டு அதுல செம்மையா கடுப்பாயிட்டா என் மக. அப்படியே ஒரு சிங்கிரால் வந்துச்சு. அந்த சிங்கிராலையும் எடுத்து குடுத்து அது கூட சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்தா. இந்த வயசுல தாங்க நம்ம பொண்ணுங்க கூட விளையாட முடியும். அவங்க வயசாக வயசாக நம்மளுக்கு அப்பாவுக்கும் பொண்ணுங்களுக்குள்ள உறவு வந்து கொஞ்சம் தள்ளி போன மாரியா இருக்கும். கடற்கரையில நல்லா விளையாண்டு முடிச்சுட்டு கடற்கரையில ஒட்டின மண் எல்லாத்தையுமே கடல்ல நல்லா கழுவிட்டு போற வழியிலேயே நொங்கு வெட்டிட்டு இருந்தாங்க. அந்த நொங்க வந்து வாங்கிட்டு தாங்க போனோம். நொங்கு வந்து அருணாக்கும் சரி, பாப்பாவுக்கும் சரி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த நொங்க அவ அங்கன வச்சே ஒரு நொங்கு கீழயும் போட்டுட்டா, ஒரு நொங்க சாப்பிடையும் செஞ்சுட்டா. போற வழியில எனக்கு ஒரு நொங்க ஊட்டுனா, நல்லா சாப்பிட்டோம். சூப்பராவே இருந்துச்சு. இதுதாங்க இன்னைக்கு எங்களுடைய விழாக்கு. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.